இந்த வீட்டில் இது வளர்த்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்டு எங்கேயோ வெளியூர் போகிறாங்களாம். எனக்கு அவ்வளோ கோவம் வரும் சிஸ்டர். இப்போ இதை இன்னொரு வீட்டில் வளர்க்குறதுக்கு கேட்க சொல்லி இது இன்னொரு வீட்டுக்கு போகுது. இந்த மனித ஜென்மம் மனித மிருகம் மனிதனே இல்லை, கேவலமான ஒரு பிறவி. இதுங்க வாங்கி எதுக்கு வளர்க்குதுங்க? இந்த வாங்கி வளர்த்துட்டு யார்கிட்டயாவது கொடுக்குறேன்னு சொன்னாக்கா ஃபோன் நம்பர் மட்டும் போட்டாக்கா நார் அடிச்சிடும். நான் ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்கணும். நீ குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு உன்னையே பார்த்து வளர்ந்த குழந்தை அது. ஒன்று மட்டும்தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும். நீ எதை வேணாலும் ஞாபகம் வச்சுக்குவ, மாத்திக்குவ, எதை வேணாலும் ஏத்துக்குவ. ஆனா இவங்க அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த ஏக்கம், அந்த கவலை எல்லாமே இருக்கும். நம்ம வளர்த்தவங்களை காணுமே, நம்ம வளர்த்தவங்க வருவாங்களான்னு கண்டிப்பா தவிக்கும். அது வீட்டுல வாங்கி பிரீடை வளர்த்துட்டு இப்படி யார்ட்டையா வளர்க்க கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொண்டு எங்கேயாவது விடுறது, அது சரி பண்ணி அந்த குழந்தைய நம்ம கையால கடைசி வரைக்கும் நம்ம வாங்கணும், நம்ம கையில வளர்த்தோம், நம்ம கையாலேயே அதுக்கு நல்ல ஒரு கடைசி காரியமும், அந்த கடைசிய நல்லடக்கம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கல்லறைக்கு போகும்போது. அவ்வளவு பாவம் பண்ண நீ அவ்வளவு அநியாயம் பண்ண நீயே உனக்கே கல்லறைக்கு போகும்போது என்ன மாலை மரியாதை, என்ன அபிஷேகம், என்ன ஆராதனை உனக்கு. பாவம் செஞ்ச மனித இனத்துக்கு அவ்வளவு சடங்குகள். எந்த பாவமும் செய்யாத எந்த குழந்தைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா குப்பை தொட்டில இறந்து கிடக்குது, சாக்கடையில இறந்து கிடக்குது. காரணம், வீட்டுல வளர்த்துட்டு வெளியில விட்டு ஸ்கின் பிரச்சனை, சின்னதா ஒரு பிரச்சனை, வயசாயிட்டு அப்படின்னாக்கா விட்டுற வேண்டியது வெளியில.